வருங்கால தமிழக அரசு அதிகாரிகளே வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஆர்மி கற்க கசடற. இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான கண்டென்ட் இருக்குங்க. என்னன்னா, இப்போ எல்லாருமே குரூப் 4 எக்ஸாம் படிச்சுட்டு இருப்பீங்க. என்னோட கட் ஆஃப் மார்க்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பீங்க. இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, கடைசியாக நடந்த 3 எக்ஸாம், அதாவது 2018 குரூப் 4, 2019 குரூப் 4, 2022 குரூப் 4, இது 3டையுமே அவனோட கட் ஆஃப் மார்க்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி இடஒதுக்கீடுனா என்ன, அது நம்ம தமிழ்நாட்டுக்கு எப்படி அப்ளிகபிள் ஆகுதுங்கிறதையும் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் நான் சொல்கிறதான், நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அதே மாதிரியே டிஎன்பிசி படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போதைக்கு தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கிற இடஒதுக்கீடு சரியாக தவறா அப்படிங்கிற கோணத்தில் நம்ம யோசிக்க வேணாம். நம்ம இப்போ பார்க்க போகிறது எவ்வளோ இடஒதுக்கீட்டில் நம்ம பணியமர்த்தப்படுறோம் அப்படிங்கிறதா. ஒரு 100 போஸ்ட் கால்ஃபர் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், அதில் 31 போஸ்ட் வந்து ஜென்ரல் அப்படிம்பாங்க, அதாவது பொதுப்பிரிவினர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பொதுப்பிரிவினரில் யார் வேணாலும் எடுக்கலாங்க, பொதுப்பிரிவினரை தவிர்த்து. இப்போ எஸ்சியோ எஸ்டியோ எம்பிசியோ யாராக இருந்தாலும் நீங்கள் நல்ல மார்க் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று உங்களோட கேட்டகரியில் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா ஜென்ரலில் எடுத்துக்கலாம். ஆனால் ஜென்ரலில் இருக்கிறவங்க ஜென்ரலில் மட்டும்தான் எடுக்க முடியுங்க. என்னோட நண்பர் கூட இந்த டைம் ஸ்டேட் செகண்ட் எடுத்திருந்தார். அவர் வந்து ஜென்ரல் கேட்டகரி தான். அவர் படிக்கிறப்பே சொல்லார், எனக்கெல்லாம் வேலை கிடைக்கணும், ரொம்ப படிக்கணும், டாப் மார்க் எடுக்கணும், அப்போ தான் உள்ளே போக முடியும்னு சொன்னாங்க. ஏன்னா ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்க ரொம்பவே கம்மி தான் வைங்களேன். அவங்களுக்கான மார்க் வந்து போஸ்டிங் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அவங்க வந்து எல்லாத்தோடையும் போட்டி போடுற மாதிரி இருக்குங்க. அதன் பிறகு மீதி இருக்கிற 69% எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பிசி கேட்டகரியில் 30%. இதில் உள் இடஒதுக்கீடு இருக்குங்க. பிசிக்கு வந்து 26.5%, பிசிஎம்க்கு வந்து 3.5%. பிசிஎம்னா பிசி முஸ்லீம்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்து எம்பிசிக்கு வந்து 20% இருக்குங்க. அடுத்து எஸ்சிக்கு வந்து 18% இருக்குது. இந்த 18லேயே உள் இடஒதுக்கீடு இருக்குங்க. எஸ்சிங்கிறதுக்கு வந்து 15, எஸ்சிஏ அதாவது அருந்ததியினர் அந்த மாதிரி வருவாங்க, அவர்களுக்கு 3% இருக்குங்க. அடுத்து கடைசியாக எஸ்டி அதாவது பழங்குடியின மக்களுக்கு வந்து 1% இடஒதுக்கீடு இருக்குங்க. இந்த இடஒதுக்கீடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு காலமாக கடைபிடித்துட்ருக்கிற ஒரு நிகழ்வு. அதனால் அதை பற்றி ரொம்ப விவாதிக்க வேணாம். ஜென்ரலாக இந்த அளவில் இருக்கிறவங்க இப்படி படிக்கணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லைங்க. மேக்ஸிமம் இப்போ எல்லாமே போட்டிகள் அதிகமானதுனால கட் ஆஃப் மார்க்கும் கிட்டத்தட்ட நெருங்கிருச்சுங்க. எல்லா கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கும் ஓரளவு சேம் மார்க் தாங்க வருது. கடைசியாக ஒரு 3 எக்ஸாம் எப்படி நடந்திருக்குது, அதனோட ரிசல்ட்டு இதெல்லாம் பார்த்தோம்னு வைங்களேன், இந்த டைம் எவ்வளோ கட் ஆஃப் வரும்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு யூகிச்சுக்கலாம். அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கணும்னு சொல்லிட்டு நீங்களே தான் முடிவு பண்ணணும். முடிஞ்ச அளவு நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரே அட்வைஸ் என்னென்னா, ஜென்ரல் கேட்டகரியில் எடுக்கணும்னு நினைங்க. நான் படிக்கிறப்ப நான் அப்படி தான் நினச்சேன். நான் எந்த கேட்டகரியிலையும் எடுக்கக்கூடாது, ஜென்ரலில் தான் எடுக்கணும். என்னோட போஸ்டிங் இன்னொருத்தங்களுக்கு தரணும்னு நினச்சிக்கலாம். அதாவது ஜென்ரல் கேட்டகரியில் எடுத்தோம்னா நமக்கு தேவைப்பட்டதாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். ஒரு ஹோட்டல்லையே போகிறோம்னு வைங்களேன், ஒரு 2 மணிக்கு போனோம்னா நம்ம என்ன இருக்குதுன்னு கேட்டு சாப்பிட்லாம். ஒரு 5 மணிக்கு போனோம்னா அவங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை தான் வாங்கி சாப்பிட முடியும். இதுதான் நிலைமையுமே. நம்ம முதல் நாள் கவுன்சிலிங் போனோம்னா நம்ம எந்த ஊரில் வேலை கேட்குறோமோ அந்த ஊரில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவே நம்ம கடைசி நாள் போனோம்னா அவங்க என்ன வேலை இருக்கோ அதை தான் கொடுப்பாங்க. அது எந்த ஊரில் வேணால் இருக்கலாம். நீங்கள் கன்னியாகுமரியிலேருந்து நீலகிரியில் போட்டாங்கன்னா போய் தான் ஆகணும், முடியாதுன்னு சொல்ல முடியாது. அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு பின்னாடி அந்த வேலையை எடுக்கிறதுக்கு 1000 பேர் தயாராக இருப்பாங்க. அப்படின்னா நீங்களே பார்த்துக்குங்க, நீங்கள் முதல் நாள் போகிறதா இல்லை கடைசி நாள் போகிறதாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இப்போ வந்து நினச்சோம்னா ஏதோ ஒரு வேலை இருந்தால் போதும்னு அப்படின்னு தான் சொல்லுவீங்க. ஆனால் வேலைக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிக்காத டிபார்ட்மெண்ட், உங்களுக்கு பிடிக்காத ஊரில் இருக்கிறப்ப இன்னும் ஒரு 2 கொஸ்டின் சேர்த்தி போட்டிருந்தோன்னா நம்ம ஊர்லேயே இருந்திருக்கலாம் அப்படின்னு ஏக்கத்தோடையே வாழணும். அந்த மாதிரி ஏக்கத்தோடையே வாழ்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரு 50 பேரை நான் இந்த குரூப் 4லேயே நான் சந்திச்சிட்டேன். அப்படின்னா நீங்களே யோசிச்சு முடிவு பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம மெயின் கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். 2018 குரூப் 4 பொறுத்தவரையிலும் ஜேஏ மற்றும் விஏஓ வந்து 7000 வேகன்சி இருந்ததுங்க. டைப்பிஸ்ட் தவிர்த்து நான் சொல்கிறேன். ஜேஏ விஏஓ மட்டும் 7000 வேகன்சிஸ் இருந்ததுங்க. அப்போ கொஸ்டின் பேப்பர் வந்து ஓரளவுக்கு மீடியம் தான், ரொம்ப கஷ்டமும் இல்லை, ரொம்ப ஈஸியும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த எக்ஸாமில் ஒரு 3 பேர் போனாங்க எங்கள் ஊர்லேருந்தே. ஆவரேஜாக வந்து பிசி எம்பிசியில் இருக்கிறவங்க 158 கொஸ்டின் போட்டிருந்தாங்க. நான் சொல்கிறது எல்லாமே கொஸ்டினுங்க. மார்க்னா இன்ட்டு 1.5 பார்த்துக்குங்க. ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்கு. அதேமாதிரி எஸ்சி எஸ்டியில் இருக்கிறவங்க 155, எஸ்டினா ஒரு 154 அந்த ரேஞ்ச் இருக்குங்க. பிசிஎம்மில் இருக்கிறவங்க 156 உள்ளே போனாங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சவங்க இதெல்லாமே நான் சொல்கிறது. இப்போ வந்து அவங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு ப்ரமோஷன் ஆகிட்டாங்க. அக்ரிகல்ச்சரில் இருக்கிறவங்க ப்ரமோஷன் ஆகிட்டாங்க, ரெவன்யூ எடுத்தவங்க ப்ரமோஷன் ஆகிட்டாங்க. விஏஓ எடுத்தவர் இன்னும் விஏஓ தாங்க இருக்கிறாரு. அதுக்கடுத்து வந்து 2019 குரூப் 4. 2019 குரூப் 4 எக்ஸாம் நான் படிக்க ஆரம்பிச்சிட்டு இருந்த எக்ஸாம். இந்த எக்ஸாம் நானும் எழுதினேன். ஒரு 2 கொஷின் நான் இன்னும் சரியாக போட்டிருந்தா கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் உள்ளே போயிருந்தப்போ நான் 166 எடுத்திருந்தப்போ. இப்போ வந்து ஜேஏக்கும் விஏவுக்கும் சேர்த்து 5500 வேகன்சிஸுங்க. அதில் வந்து பிசி எம்பிசி நார்மலாக 168 எடுத்தவங்க எல்லாருமே உள்ளே போயிட்டாங்க. 168 எடுத்தவங்களுக்கு கோர்ட் டிபார்ட்மெண்ட் கிடச்சிதுங்க. அடுத்து எஸ்சி எஸ்டி வந்து 163 எடுத்தவங்க உள்ளே போனாங்க.
பிசிஎம் கேட்டகரியில் இருக்கீங்க 165 மார்க் எடுத்தால் உள்ள போயிட்டாங்க. இதில் ஒவ்வொரு கேட்டகரிக்குள்ளேயுமே உள்ளிட ஒதுக்கீடு இருக்குங்க. எப்படின்னா வந்து இப்போ பிசிலேயே வைங்களேன், அதில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒன்று இருக்கும், எக்ஸ் ஆர்மிக்காக ஒன்று இருக்கும், விடோ கேட்டகரிக்காக, அதாவது டிஸ்ட்ரிபியூட் விடோங்க ஆதரவற்ற விதவைகள்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்கும். அதுங்களுக்காக இதில் எல்லாமே உள்ளிட ஒதுக்கீடு இருக்குங்க. அங்கே அவங்களுக்காக அவங்க கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரியே சில போஸ்ட்டு வந்து ஒதுக்கியிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கும் அதே மார்க்கானா இருக்காதுங்க. அவங்களுக்கு வந்து தனித்தனி மார்க்காக இருக்கும். அது ஒவ்வொரு கேட்டகரிக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு என்னால் பழைய குரூப் 4ல் கெஸ் பண்ண முடியல. ஆனால் இந்த குரூப் 4ல் இருக்கிறவங்களுக்கு நான் தனித்தனியாக சொல்கிறேன், எந்தெந்த கேட்டகரியில் இருக்கீங்க, எவ்வளோ எடுத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே எக்ஸாமோட தீவிரத்தன்மை தாங்க காட்டுது. அதாவது இப்போ 168 மார்க் எடுத்தவங்க இருக்காங்கன்னா அப்படின்னா படிக்கிறவங்க அதிகமாகிட்டாங்கன்னு தாங்க அர்த்தம். அதாவது உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்ததுன்னா கட் ஆஃப் வந்து அதிகமாக இருக்குங்க. கொஸ்டின் பேப்பர் வந்து கஷ்டமாக இருந்ததுன்னா கட் ஆஃப் மார்க் வந்து கம்மியாக இருக்கும். கொஸ்டின் பேப்பரோட தன்மையை பொறுத்து தான் கட் ஆஃப் மார்க் மாறும். இந்த கட் ஆஃப் மார்க்னா என்னென்னா, அந்த கேட்டகரியில் லாஸ்ட்டாக எடுத்தவங்களோட மார்க் தான் கட் ஆஃப் மார்க்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே அந்த கேட்டகரியில் வேலைக்கு போயிருப்பாங்க. அந்த மார்க்குக்கு கீழே எடுத்துருக்கிறவங்க மோஸ்ட்லி போயிருக்க மாட்டாங்க. சரிங்களா? இதுதான் அந்த கட் ஆஃபோட தன்மையை குறிக்குதுங்க. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வந்து ஜேஏ, அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட் மற்றும் விஏஓக்கு மட்டும் தாங்க. நிறைய பேர் வந்து டைப்பிங்க்கு கேட்பாங்க. சில பேர் சில டவுட்டு வித்தியாசமாக கேட்குறாங்க. நான் டைப்பிங் இருந்தால் தான் குரூப் 4 பாஸ் ஆக முடியுமான்னு சொல்லிட்டு. உங்களுக்கு டைப்பிங் இருந்ததுன்னா 2 ஆப்ஷன் இருக்குங்க. நீங்கள் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட்லேயே எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து டைப்பிஸ்ட்டில் எடுக்கலாம். அதுவும் நல்ல மார்க் எடுத்திருந்தால் தான். ஒருவேளை நீங்கள் ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு தகுதியாகலைன்னா நீங்கள் டைப்பிஸ்ட் மட்டும் தான் எடுக்க முடியும். சரிங்களா? அதே மாதிரி ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இருந்தால் உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நீங்கள் ஜூனியர் அசிஸ்டன்ட்டில் எடுக்கலாம், இல்லை டைப்பிஸ்ட்டில் எடுக்கலாம், இல்லை ஸ்டெனோவில் எடுக்கலாம். இதுவும் நீங்கள் நல்ல மார்க் எடுக்கிறத பொறுத்து தான். நீங்கள் டாப் மார்க் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் எடுக்கலாம். இல்லை ஓரளவு கம்மியாக எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் டைப்பிஸ்ட் எடுக்கலாம். இல்லை அதையும் கூட கம்மியாக எடுத்து நீங்கள் உள்ளே போகணும்னா நீங்கள் வந்து ஸ்டெனோ டைப்பிஸ்ட் முடிச்சிருக்கணும். நான் சொல்கிறது ஓரளவுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். சரி, இப்போதைக்கு நம்ம வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் மட்டும் தான் பார்க்குறோம். டைப்பிஸ்ட் வந்து நான் ஒரு தனி வீடியோவாகவே கொடுக்குறேங்க. இந்த வருஷம் 2022 குரூப் 4ல் வந்து பிசி கேட்டகரியில் இருக்கிறவங்க 167 கொஸ்டின் எடுத்தவங்க உள்ளே போயிட்டாங்க. 166 எடுத்தவங்க உள்ளே போகலை. 167லேயுமே எல்லாருமே போக முடியாதுங்க. அந்த ரேங்கிங்கில் கொஞ்சம் முன்னாடி இருக்கிறவங்க தான் உள்ளே போனாங்க. 167 எடுத்து கூட 2-3 பேர் போகாமல் இருந்தாங்க. அடுத்து எம்பிசியை பொறுத்தவரையிலும் சேம் தாங்க. 167 கொஸ்டின் எடுத்தவங்க உள்ளே போனாங்க. பிசிஎம் பொறுத்தவரையிலும் இந்த டைம் கட் ஆஃப் ரொம்பவே கம்மியாகிடுச்சுங்க. 160 எடுத்தவங்களே உள்ளே போயிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. அடுத்து எஸ்சி கேட்டகரியை பொறுத்தவரையிலும் 164 கொஸ்டின் போட்டவங்க உள்ளே போயிட்டாங்க. எஸ்சிஏல வந்து 162 கொஸ்டின்ங்க. எஸ்டி வந்து 155 கொஸ்டின் எடுத்தவங்க உள்ளே போயிட்டாங்க. ஏன்னா எஸ்டி வந்து உங்களுக்கு காம்படிஷன் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட் விடோவை பொறுத்தவரையிலும் ஒரு கிளியரான ஐடியா சொல்ல முடியலைங்க என்னால். ஏன்னா ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுங்க. எனக்கு தெரிஞ்சு எஸ்சிஏயில் இருக்க ஒரு அக்கா வந்து 95 கொஸ்டின் மட்டும்தான் போட்டிருந்தாங்க, அவங்க உள்ளே போயிட்டாங்க. அதே பிசியில் இருந்தவங்க 120 கொஸ்டின் போட்டிருந்தாங்க, அவங்க உள்ளே போயிட்டாங்க. இன்னொருத்தங்க ஜென்ரல் கேட்டகரியில் 135 கொஸ்டின் போட்டு தாங்க உள்ளே போனாங்க. அப்போ அது கேட்டகரியை பொறுத்தவரையில் மாறுங்க. என்ன பொறுத்தவரையில் விடோ கேட்டகரிக்கு ஒரே ஒரு அட்வைஸ் சொல்கிறேன்னா, கொஞ்சம் சின்சியராக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடச்சிருங்க. ஓரளவு ஒரு 120 நெருங்கிட்டிங்கனாலே, 120 தாண்டிட்டிங்கனாலே, 120 கொஸ்டின் மட்டும் தான் நான் சொல்கிறேன், 120 கொஸ்டின் மட்டும் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வேலைக்கு போயிடலாம். அதே மாதிரி ஹேண்டிகேப்ட் பொறுத்தவரையிலும் அதில் வந்து பல வகை இருக்குங்க. ஆர்த்தோன்னு ஒன்று இருக்குது, டிசபிலிட்டிலே நிறைய வகைகள் இருக்குது. அது வந்து அதை பொறுத்தவரைக்கும் நிறைய டிஃப்ரென்ஷியேட் ஆகும். எத்தனை சதவீதம் வந்து உங்களுக்கு மாற்றுத்திறனாளிங்கிறத பொறுத்து அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே மாறுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க ஆர்த்தோவில் இருக்கிறவங்க 142 கொஸ்டின் போட்டு இப்போ ஈரோட்டில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படின்னா வந்து அதுவும் ஒவ்வொரு கேட்டகரிக்கு பொறுத்தவரையில் மாறும். அதே மாதிரி அதுலேயே நிறைய டைப் இருக்குங்க. உதாரணத்துக்கு ஆர்த்தோன்னு சொல்லுவாங்க, அடுத்து வந்து நியூரோன்னு சொல்லுவாங்க, அடுத்து லோ விஷன் சொல்லுவாங்க. அதுலேயே 3 டைப் இருக்குது. ஃபுல்லி பிளைண்டு, பார்ஷியலி பிளைண்டுன்னு சொல்லி, அடுத்து டெஃப் அண்ட் டம்ப் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மல்டான்னு சொல்லுவாங்க. மல்டானா வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட குறையை உடையவர்கள். இவங்க எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி கட் ஆஃப் மாறுங்க. அது எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு சாலிடாக 130 கொஸ்டின்ஸ்க்கு மேலே போட்டிருந்தாலே போதுங்க. நார்மலாக ஒருத்தங்க 160 கொஸ்டின் போடுறாங்கன்னா இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க 130, 35 இந்த ரேஞ்சில் எடுத்தாலே போதும். எக்ஸ் ஆர்மியை பொறுத்தவரையிலும் பேசிக்காக ஒரு 125, 130 கொஸ்டின் போட்டிருந்தாலே போதுங்க. நான் சொல்கிறது எல்லாமே நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் விசாரிச்சு தாங்க சொல்கிறேன். இதில் ஏதாவது தப்பாக இருந்ததுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை தர்றேங்க. இப்போ இதனோட நிலைமையோட சீரியஸ்னஸ் புரியுதுங்களா? இப்போ இந்த குரூப் 4 வந்து 5500 வேக்கன்சி வச்சே இவ்வளோ தான் கட் ஆஃப் வருது. இவ்வளோ அதிகமாக கட் ஆஃப் வருது. அப்போ இந்த டைம் வந்து டோட்டலாகவே 6000 தான் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இது இன்க்ரீஸ் ஆகுங்க வேக்கன்சிஸ். இன்னும் ஒரு 3000, 4000 ஆகும். ஆனாலும் இந்த டைம் எக்ஸாம் கண்டிப்பாக
கட் ஆஃப் அதிகமாக தான் இருக்கும். அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி படிச்சுக்க முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் 170க்கு மேலே கொஸ்டின்ஸ் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை உறுதிங்க. அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. அப்போ உங்களோட இலக்கு வந்து 170 கொஸ்டினாக தான் இருக்கணும். 170, 175 கொஸ்டினாக தான் இருக்கணும். இந்த முறை வேறு கூடுதலாக வனக்காவலர் பதவியும் உள்ளே சேர்த்துருக்காங்க. அப்போ அதுக்கு தகுதியுடையவர்கள் மட்டும்தான் அதுக்கு போக முடியும். அப்படிங்கிறப்ப அதுலேயும் உங்களுக்கு கட் ஆஃப் குறையும். நிறைய பேர் அதுக்கு அப்ளைவே பண்ணியிருக்க மாட்டீங்க. ரெண்டாவது இந்த விஷன் ப்ராப்ளம், சில பேர் வந்து இந்த சீருடை பணியாளர்கள் தேர்வில் வந்து விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். அவங்க எல்லாருமே ஜேஏ விஏஓ தான் சூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா உங்களோட தரம் வந்து அதிகமாகிட்டே இருக்கணுங்க. நீங்கள் விஏஓ பண்ணணும்னா 175 கொஸ்டினாவது பதிலளிக்க வேண்டும். அதே மாதிரி இதே தான் டைப்பிங்க்கு வந்து நான் இன்னொரு வீடியோ தனியாக தரேன். அதே மாதிரி ஸ்டெனோ டைப்பிங்க்கும் நான் தனியாக தரேன். ஸ்டெனோ டைப்பிங்களோட கட் ஆஃப்லாம் கேட்டிங்கன்னா நம்ம எவ்வளோ நாள் நம்ம டைப்பிங் முடிக்காமல் விட்டுடுமேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க. இப்பயும் சொல்கிறேன், டைப்பிங் இருந்தால் தான் நம்ம பாஸ் பண்ண முடியும்னு சொல்லி இல்லைங்க. அது ஒரு சேஃப்டி கார்டு மாதிரி தான் வைங்களேன். ஒருவேளை நீங்கள் மார்க்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு டைப்பிஸ்ட்டில் உள்ளே போகிறதுக்கு உதவும். அதுக்காக இப்போ போய் உட்காந்து டைப்பிங் முடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. ஏன்னா டைப்பிங் முடிக்கணும்னா குறைந்தபட்சம் 1 வருஷம் ஆகும். அதிகபட்சம் 2-3 வருஷம் ஆகலாம். அதே மாதிரி ஸ்டெனோ முடிக்கிறதுக்கு குறைந்தபட்சம் 2 வருஷம் ஆகும். அதிகபட்சம் 3 வருஷம் 4 வருஷம் ஆகலாம். அதனால் நீங்கள் கையில் என்ன இருக்கோ அதை வச்சு முயற்சி செய்து பழகிக்கங்க. கண்டிப்பாக இந்த தேர்வு வந்து உங்களுடையதாக இருக்கும். வேறு ஏதாவது தேர்வு பற்றிய சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. இந்த குரூப் 4 ஜூன் 9ஆம் தேதி முடிஞ்சதுக்கப்புறம் கட் ஆஃப் மார்க்கை பற்றி நம்ம யோசிக்காமல் என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கலான்னு யோசிக்கணும். அந்த அளவுக்கு படிங்க, அது போதும். பொறுமையாக இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தொடர்ச்சியாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்கோம் 10,000 சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு. இது எல்லாமே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சியையும் ஊக்கத்தையும் கொடுக்கும். அதனால் தொடர்ச்சியாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்க தமிழ்.